ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த சென்டென்ஸோட நிறுத்தினோம் இல்லையா? ஆம், பவஞ்ச அதாவது புனருதயேன சாகம் அகஸ்கரஸ்ய சமுதிதே சங்கரே தத் அஸ்தமயேன சக விஸ்ராம்யதி तेनैव क्रमेण व्यतीतेषु अधिकविंशेषु वासरेषु द्वाविंशे दिवसे चिराय समयं प्रतिपालयन् सः तालध्वजः अन्तरम् उपलभ्य तालद्वयसम् उत्तालदर्शनं तन्महामुनेः चापं लस्तके बभञ्ज. லஸ்தகம்னா தனுசனுடைய மத்திய பாகத்துக்கு லஸ்தகம்னு பேரு. லஸ்தகே பபஞ்ச அப்படின்னு சொல்லும்பொழுது தனுகு மத்தியே தனுர் மத்தியே பபஞ்ச, தனுரோட அந்த சென்டர்ல உடைச்சுட்டார் அதை. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அகஸ்கரஸ்ய அஹ், உதயேன சூரிய உதயம் ஆச்சுன்னா சண்டை, அஸ்தமனத்துல விசிராமணம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 21 நாள் கடந்து போய் துவாவிம்சே திவசே 22வது நாள் சிராய சமயம் பிரதிபாலயன்னு ரொம்ப நேரம் he was waiting for the right time to attack. சஹ தாளத்வஜக, தாளத்வஜம் அப்படிங்கிறது பீஷ்மருக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்தரம் உபலப்ய, ஒரு கரெக்டான ஒரு அவசரம், சமயம் உபலப்ய பிராப்ய, தாளத்வயசம் உத்தால தர்ஷனம். அந்த உத்தாலம்னா பயங்கரம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கின்ற முனேகே சாபம், மகாமுனேகே தத்து சாபம், அந்த மகாமுனிவரனுடைய அந்த சாபத்தை தனுஷை லஸ்தகே பபஞ்ச, தனுஷனுடைய மத்திய பாகத்துல ரெண்டா உடைச்சார் அப்படின்னு ரெண்டா உடைச்சு போட்டுட்டார். சரியா இருக்கா? இதோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தினோம். படிக்கிறீங்களா சார் வாசுதேவன் சார்? படிக்கிறீங்களா வாசுதேவன் சார்? ஆ भङ्क्त्वा भङ्क्त्वा च तन ஆமா, அதுல இருந்தா भङ्क्त्वा च स तेन गृहीतं चापं प्रागेव ज्यासंयोगात् விருஜ்ய. विरुज्य भुवि पातयन्नपि तद्गौरवेणैव ज्यासंयोगन संयोगान् अपेतं विदते சம்யோக அனபேதம் விததே. अनपेतं विदते ஆ, करेक्ट विदते ஆமா. ओके விஜ பங்க்த்வாச்ச சஹ தேன, பங்க்த்வா அப்படின்னா லஸ்தகே பபஞ்ச அப்படின்னு சொன்னார். சாபம் லஸ்தகே பபஞ்ச, அவருடைய சாபத்தை லஸ்தகே தனுர் மத்திய பாகத்துல உடைச்சு விட்டார் அப்படின்னு முடிச்சோம். பங்க்த்வா இவ்வாறாக உடைத்த பிறகு ச சஹ தேன கிரகீதம் சாபம் பிராகேவ ஜ்யா சம்யோகாத் விருஜ்ய. ஸோ பங்க்த்வா அப்படின்னா இவ்வாறாக உடைத்து விட்டு, சக அப்படின்னா சக பீஷ்மக, தேன பரசுராமேன, கிரகீதம் கிரகீதம் சாபம், கிரகீதம் சாபம் அப்படின்னா எடுத்துண்ட சாபத்தை அப்படின்னா, சாபம் வந்து அவர் உடைய உடைய அவருக்கு வில்லு வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்ட சாபத்தை ஜியா சம்யோகாது பிராகேவ, ஜியானா உங்களுக்கு வந்து அந்த தனுஷனுடைய குணம், தனுர்குணம் அப்படின்னா அந்த நான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நான்கயிறுன்னு வள, அதுக்கு வந்து ஜியான்னு பேரு. ஸோ அந்த ஜியா சம்யோகாத்து, அந்த ஜியாங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனுடைய சம்யோகாத்து பிராகேவ, அதாவது சாபம் வருது, கிரகீதம் சாபம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சமயத்திலையும் அவர் ஒரு சாபத்தை பிடிச்சுக்கிறார். சாபத்தை பிடிச்சிட்டு அதுல நாணை ஏத்துறார். அந்த நாணை ஏத்துறதுக்கு முன்னாடியே அந்த ஜாயாகா சம்யோகாது பிராகேவ, ஜாவினுடைய நாணோட ஒரு சம்யோகம் ஆறத்துக்கு முன்னாடியே அந்த கிரகீதம் சாபம், அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சாபத்தை என்ன விருஜ்ய அப்படின்னா உடைச்சுட்டு. சரியா? பங்க்துவான்னு அர்த்தம். விருஜ்ய அப்படின்னா வி ருஜ் டு பிரேக். சரியா? அதை உடைச்சுட்டு புவி பாத்தையன்னு அப்பி தத் கௌரவேண இவ ஜ்யா சம்யோக அனபேதம் விததே. சோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜ்யா சம்யோகாது பிராகேவ அந்த சாபம் விருஜ்ய புவி பாதையன்னபி, இந்த மாதிரி பூமியில போட்ட பொழுதிலும் கூட தத் கௌரவேண இவ ஜா சம்யோக அனபேதம் விததே. ஸோ இது ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஜா ஜாவோட ஆம், ஜியா சம்யோக அனபேதம் அப்படின்னு சொல்லும்போது, அனபேதம்னா யுக்தம்னு அர்த்தம். தத் கௌரவேண இவ ஜியா சம்யோக அனபேதம் விததே. ஆ,
சோ தது கௌரவேண இவ அப்படின்னு சொல்லும்போது குரு குருவினிடத்தில் ஒரு பகுமானம், அந்த பகுமானத்தோட ஒரு மரியாதையோட இருப்பது போல ஜ்யாயாக புவக சம்யோகேன அனபேதம் அகரோத். சரியா? விததே அப்படின்னா கிருத்தவான்னு அர்த்தம், அகரோத்னு அர்த்தம். சரியா? சோ ஜ்யாயாக, அந்த ஜ்யா அந்த நாணனுடைய புவக சம்யோகேன சம்ஸ்லேஷேன அனபேதம் அப்படின்னா அந்த நாணே வந்து பூமியில விழும்படி செஞ்சுட்டார். நாணே இல்ல அப்படின்னா, தந்தியே இல்லாத வீணை யாரால வாசிக்க முடியுமா? அதே மாதிரிதான் நாண் இல்லாத அந்த அந்த சாப்பத்தை அவர் வச்சுன்னு என்ன பண்ண போறார்? சோ அதையே கீழே விடும்படி செஞ்சுட்டார். அந்த சரியா? அளவுக்கு. ஓகே. ஆமா, அந்த அளவுக்கு அவர் அட்டாக் பண்ணிருக்கார் கண்டினியூஸ்லி. ஏன்னா கிரகீதம் கிரகீதம் சாபம் அப்படின்னா நீங்க இந்த பிஆர் சோப்ரா மகாபாரதம் தான் இமேஜின் பண்ணிக்கணும். அவன் போறது அடுத்த க்ஷணம் சைங்கன்னு வருது. இது சூமந்திர காளி மாதிரி வருது, மேஜிக் மாதிரி வருது. கிரகீதம் கிரகீதம் சாபம், அந்த சாபத்தை ஜாசம்யோகாது பிராகேவ விருஜ்ய புவி பாத்தையன் அப்பி கீழே விழும்படி செய்த பொழுதிலும் கூட தத்து கௌரவேண இவ ஜாசம்யோகேன அனபேதம் விததே. சோ அந்த குரு கிட்ட இருக்கின்ற ஒரு கௌரவ புத்தியால என்ன அப்படின்னா, மேல மேல சாப்பத்தை உடைக்காம அந்த நாணையே பூமியோட சேர்த்து விட்டுட்டார். அப்படின்னா நாணையே அதோட சேராம பார்த்து விட்டார். சரியா இருக்கா? ஆ, மேல. अत प्रकुपितेन सूतं सूदयता तेन मुनिना निसृष्टा कालाय समया शक्ति विधूय सर्वाणि प्रत्यस्त्र शस्त्राणि மகாபிலகு. महाबिलम् उरगीव भीष्मस्य हृदयं प्रविवेश. ஆமா. அத பிறகு பிரகுபிதேன சூதம் சூதயதா தேன முனினா. So, இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே இந்த முனினாக்கு பரசுராமேன அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. அத பிறகு பிரகுபிதேன ரொம்ப பிரகிருஷ்டக கோபக. சரியா? அந்த பிரகுபிதக அந்த கோபத்துக்கு குபிதக யக அவர், அப்படிப்பட்ட தேன முனினா அந்த பரசுராமரால சூதம் வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சூதம் சூதயதா. சூதம்னா அவனுடைய அந்த பீஷ்மரனுடைய தேரோட்டியை சூதயதா கொன்றவரான. சரியா? அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முனினா நிசிருஷ்டா கால அயசமயி. இல்லையா? அயசம்னா உங்களுக்கு லோகம்னு அர்த்தம் இல்ல, காலம்னா கருப்புன்னு வச்சுக்கோங்க. கருப்பாக ஒரு லோகம் போல, ஒரு இரும்பு போல இருக்கின்ற மயிங்கிறது இங்க சக்திக்கு அட்ஜெக்டிவா போறது. சக்திங்கிற சக்திஹி விதூய சர்வாணி பிரதி அஸ்திரசஸ்திராணி மகாபிலம் உரகீவ பீஷ்மஸ்ய ஹிருதயம் பிரவிவேஷ. ஸோ வந்து இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பிறகு பிரகுபிதேன கோபத்துக்கு உட்பட்டவரான சூதம் சூதயதா அந்த சூதம்னா சாரியட்டர் அவனை கொன்றவரான தேன முனினா நிசிருஷ்டா சக்தி. சரியா? அந்த முனிவரனால் விடப்பட்ட, சிருஷ்டானா கிரியேஷன் அர்த்தம் இல்லையா? சிருஷ்டான்னு வருது இல்லையோனோ. ஸோ வந்து சிருஷ்டா நிசிருஷ்டா அப்படின்னா வெளிவிட்ட, ரிலீஸ் பண்ணன்னு அர்த்தம். நிசிருஷ்டா சக்தி, சக்திங்கிற அந்த ஆயுதமானது சர்வாணி பிரதி அஸ்திரசஸ்திராணி விதாய பீஷ்மஸ்ய ஹிருதயம் பிரவிவேஷ அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? சோ இந்த முனினா நிசிருஷ்டா சக்தி, முனிவரினால் விடப்பட்ட அந்த சக்திங்கிற ஒரு ஆயுதமானது சர்வாணி எல்லாம் பிரதி அஸ்திரசஸ்திராணி, அதாவது இவர் வந்து இந்த சக்திங்கிற ஆயுதத்தை விடும்பொழுது பிரதி அஸ்திர சஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பீஷ்மர் வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரு அஸ்திரத்தையும் ஒரு சஸ்திரத்தையும் விடுவாரோனும். சஸ்திரம் அஸ்திரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரம் அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய பிரயோகம் வந்து மந்திர பிரயோகம். அது எத்தனை தடவை வேணா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சஸ்திரம்ங்கிறது ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு அம்பு, ஒரு ஸ்பியரு, ஒரு ஏதோ ஈட்டி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு Physical. வெப்பனுக்கு சஸ்திரம்னு. ஆமா. இங்க பிரதி பிரதி அஸ்திர சஸ்திராணி அப்படின்னா இந்த சக்தி ஆயுதத்துக்கு அகைன்ஸ்டாக விடப்பட்ட எல்லா அஸ்திரங்களும் சஸ்திரங்களையும் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து விதூய அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஷேக்கன் பண்ணிட்டு வி தூ லியப்புல இருக்கு. சரியா? தூ விதூனனே. ஓகேவா?
ட்ரெம்பிள்ங்கிற அர்த்தம். எல்லா ஆயுதத்தையும் அடிச்சு போட்டுட்டு அழியும்படி செய்துவிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சக்தி பீஷ்மஸ்ய ஹிருதயம் பிரவிவேஷ, பீஷ்மரனுடைய ஹிருதயத்துல வந்து அது போய் வந்து அட்டாக் பண்ணித்து, என்டர் பண்ணித்து அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? எது போல அப்படின்னா, மகாபிலம் உரகி இவ, ஒரு பெரிய பிலம்னா ஓட்டை, ஒரு ஓட்டைக்குள்ள ஒரு உரகம், உரகி அப்படின்னா ஒரு ஃபீமேல் சர்பண்ட், ஏன்னா இங்க சக்திங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால உரகி இவ, ஃபீமேல் சர்பண்ட் போல பீஷ்மஸ்ய ஹிருதயம் சக்தி பிரவிவேஷ. சரியா இருக்கா? திருப்பி சொல்லட்டா? அத பிறகு பிரகுபிதேன முனினா, கோவத்துக்கு உட்பட்ட முனிவரினால், என்ன அந்த முனிவருக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ்? சூதம் சூதயதா, பீஷ்மஸ்ய சூதம் சூதயதா, பீஷ்மரனுடைய அந்த சூதனை, அந்த சாரியட்டரை, தேரோட்டியை, சூதயதா கொன்றவரான, தேன முனினா அந்த முனிவரினால், நிஸ்ருஷ்டா வெளிவிட்ட, வெளி அனுப்பப்பட்ட, சக்திஹி அப்படிங்கிற ஒரு ஆயுதமானது. அந்த சக்திக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, கால அயசமயி, காலம்னா கருப்பு, கருப்பான அயசம் அப்படின்னா உங்களுக்கு அயகன்னா உங்களுக்கு இது இல்லையா, லோகம், இரும்பு. காலஸ்ச, காலம்ச தது அயம்ச அயஸ்சன்னு வச்சுக்கோங்க, காலஸ்ச தத்து அயஸ்ச, என்ன லௌகம், கிருஷ்ண வர்ண லௌக பேதம்னு வச்சுக்கோங்க. ஸோ கருப்பு வர்ணத்துல இருக்கின்ற ஒரு ஒரு சக்திங்கிற ஒரு ஆயுதம். அந்த சக்தி என்ன பண்ணித்து அப்படின்னா, சர்வாணி பிரதி அஸ்திர சஸ்திராணி, இந்த பரசுராமரை நோக்கி வரும், ஆர் இந்த சக்தி ஆயுதத்தை நோக்கி வருகின்ற, சர்வாணி பிரதி அஸ்திர சஸ்திராணி, எல்லா, பிரதினால எதிர்கொண்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா, பிரதிமுகம் இல்லையா, பிரதித்வந்துவம் இல்லையா. சோ வந்து பிரதித்வனி அப்படின்னு சொல்றோம். பிரதித்வனினா சப்தம், பிரதித்வனினா எக்கோன்னு சொல்றோம். எதிர்க்க வருது, நமக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு இருக்குது. சோ அப்படி இருக்கின்ற சர்வாணி பிரதி அஸ்திர சஸ்திராணி விதூய, அதை எல்லாத்தையும் பொழந்துட்டோ, ஒரு மகாபிலம் உரகீவ, ஒரு பெரிய ஒரு ஓட்டைய, பிலம்னா ஓட்டை, அதுக்குள்ள ஒரு ஃபீமேல் சர்பண்ட் எப்படி வந்து உள்ள போகுமோ அதுபோல, இந்த பீஷ்மஸ்ய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு மகாபிலம் போல, அதுல இந்த சக்திங்கிற ஆயுதம்ங்கிறது ஒரு உரகம் போல, உரகி இவ பிரவிவேஷ என்று பண்ணித்து. விஷு தாத்து பிரவி அப்படிங்கிற ரெண்டுமே உபசர்க்கம். என்டர்டு பிரவிசதி இல்லையா, அதனோட பிரவிவேஷ. சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஆ, அப்புறம் तत्क्षणं निरर्गलं मुद्गलितेन रुधिरेण उक्षिते विसज्ञे रथात् प्रपतति तस्मिन् आहा किं मया चरितमिति पर्याकुले गुरौ सर्वतः समुद्भूते हाहारवे विष्टब्देषु विष्टब्देषु वरेषु एका काश्या केवलं विष्टपेश्वरेषु, विष्टेश्वरेषु ओके विष्टपेषु विष्टब्देषु विश्व विष्टपः, विष्टपः विष्टपानाम् ईश्वरः राजा। विष्टपेश्वरेषु हाँ, हम्म, एका काश्या केवलं दृष्ट्या हतोऽसि कन्याशत्रो दिष्ट्या कृता मे वैरशुद्धिः इति सहस्रततालं रणकालीव ननर्त ஆமா, அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரே சென்டென்ஸ்ல அடுக்கி விட்டார். एक्सलेंट ஆமா ஆமா, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மகாபிலம் உரகீவ பீஷ்மஸ்ய ஹிருதயம் சக்தி பிரவிவேஷ, அந்த அந்த அம்பு போய் அட்டாக் பண்ண உடனே என்ன ஆச்சு பீஷ்மருடைய கதி அப்படின்னா, அப்படியே வந்து உதிரம் வந்து நிரர்கலம் உத்கலித்தேன, நிரர்கலம்னா அர்கலம்னா ஒரு பிரதிபந்தகம்னு அர்த்தம். எதுக்கு வந்து ஒரு பிரதிபந்தகமே இல்லை அப்படின்னா அப்படியே கொட்டிண்டே இருக்கு, எதுனா ரத்தம். அந்த மாதிரி ரத்தம் கொட்டிண்டே இருந்து அவர் வந்து சம்ஞையை இழந்து, he lost his conscious. ரதாத்து பததி தஸ்மின் பீஷ்மே, அந்த அவர் விழுந்த அந்த தருணத்தில், இவர் பாவம் குரு வந்து என்னதான் இருந்தாலும் சிஷ்யன் இல்லையா, இஸ் நாட் அ பரம எதிரி. இது பேர் என்ன, க்ஷத்ரியாலய அழிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பீஷ்மர் வந்து பரசுராமருக்கு எதிரி கிடையாது. சோ அப்படி இருக்கின்ற அந்த பீஷ்மரானவர் என்ன பண்ணார், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, பர்யாகுலே மயா ஆஹா கிம் மயா ஆச்சரித்தம் இது குரவு பர்யாகுலே சதி, சதி சப்தமி திருப்பியும் அந்த மாதிரி அவர் இருக்க, அதாவது பீஷ்மருக்கு சம்ஞை போயிடுது, அந்த சம்ஞை போன சம்ஞையை இழந்த பீஷ்மர் அவ்வாறு இருந்த தருணத்தில்
இந்த பரசுராமனானவர் ஆஹா என்னால் என்ன தப்பு நடத்தப்பட்டது அப்படின்னு குரு இருந்த தருணத்தில், எல்லாரும் ஆஹா ஆஹான்னு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சொன்ன தருணத்தில், விஷ்டபேஸ்வரேஷு விஷ்டப்தேஷு எல்லா ராஜாக்களும் இந்த மாதிரி அஹ், வி ஸ்தப்தா அப்படியே வந்து அவளாம் அப்படியே பேரலைஸ்டு மாதிரி ஒரு செகண்ட் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருந்துடுறா. என்ன ஆச்சுனே புரியாம ஸ்தம்பிதாகான்னு அர்த்தம். அந்த தருணத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, ஒத்தே ஒத்தி வந்து ரணகாலி இவ நனர்த்த, ஒத்தி வந்து என்ன பண்றா அப்படின்னா, ரணேஷு காளி, அதாவது போர்க்களத்துல ஒரு காளி வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், சஹஸ்த தாளம் அப்படின்னா தம்முன்னு கையில கிளாப் அடிச்சுட்டு அவ வந்து டான்ஸ் ஆடுறா. யாரு அப்படின்னா ஏகா காஷ்யா, கேவலம் திஷ்டியா ஹதோசி கன்யா சத்ரோ. ஹே கன்யா சத்ரோ அப்படிங்கிறது சத்ரோங்கிறது ஹோ ஹே குரோ மாதிரி. ஹே கன்யாயாக சத்ருஹு, ஹே கன்யா சத்ரோ சம்போதனம். ஹே கன்யா சத்ரோ, நீ என்ன அப்படின்னா ஏகா காஷ்யா கேவலம் திஷ்டியா ஹதோசி கன்யாசத்ரோ. திஷ்டியானா உன்னுடைய ஃபேட்டினால நீ வந்து கொல்லப்பட்டவனாக ஆகிறாய். யார் அவோ அப்படின்னா ஏகா காஷ்யா. காஷ்யாங்கிறது காஷ்யாம் பவா, காஷ்யா, காஷி அப்படிங்கிறது ஊரு, அதனுடைய காஷ்யாங்கிறது சப்தமி. காஷ்யாம் பவா காஷ்யா அப்படிங்கிறது அம்பா. அம்பாக்கு எந்த அம்பா, அம்பானா அம்மா இல்லைங்க, அம்பா அம்பிகா அம்பாலிகா இருக்காளோ அந்த அம்பா. அந்த அம்பாவானவள் ஏகா அம்பாசா என்ன பண்றா அப்படின்னா, கேவலம் துவம் திருஷ்டியா ஹதோசி கன்யாசத்ரோ. ஹே கன்யாசத்ரோ, கன்யா ஸ்திரீகளுக்கு சத்ருவாக இருக்கிற பீஷ்மனே, நீ உன்னுடைய ஃபேட்டுனால அழிக்கப்பட்டாய். ஓகேவா? நீ கொல்லப்பட்டாய், கொல்லப்பட்டவனாக இருக்கிறாய். சரியா? திஷ்டியா கிருதா மே வைரசுத்திகி இது. அண்ட் என்னோட குட் ஃபார்ச்சூன் என்ன அப்படின்னா, வைரசுத்திகி மே வைரசுத்திகி கிருதா, என்னுடைய, அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வைர சுத்திகி அப்படின்னா அந்த எனிமிட்டியினுடைய சுத்தியானது ஆயிடுது. வாட் எவர் எனிமிட்டி ஆர் வெஞ்சன்ஸ் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் யூ, அதையெல்லாம் வந்து எனக்கு இப்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்பா, அழிஞ்சான் என் எதிரி, தொலைந்தான் அப்படின்னு சொல்றான்ல, அந்த மாதிரி வைர சுத்திகி மே திஷ்டியா கிருதா இது இதி சஹஸ்ததாலம் ரணகாலி இவ நனர்த்த. சஹஸ்ததாலம் அப்படின்னா ஹஸ்தேன, ஹஸ்தைஹி தாளம், ஹஸ்ததாளம், சஹஸ்ததாளம், ஹஸ்ததாலேன சகிதம்னு அர்த்தம். சரியா? ஹஸ்ததாலாபியாம் ஹஸ்ததாலைஹி சகிதம், கையை நன்னா தட்டிண்டு ரணகாளி இவ, ரணத்துல ஒரு போர்க்களத்துல ஒரு காளி போல, சா ஏகா காஷ்யா நனர்த்த, அவள் வந்து நடமா டான்ஸ் ஆடினா. சரியா இருக்கா? நிருத்தியம் கிருதவத்தின்னு அர்த்தம். சரியா? திருப்பியும் தது க்ஷணம், அந்த க்ஷணம், நிரர்களம் உத்கலிதேன ருதிரேன. சோ இந்த ருதிரேனக்கு இது ரெண்டும் அட்ஜெக்டிவ். இந்த சாரி, ருதிரேனக்கு இந்த நிரர்களம் உத்கலிதேனங்கிற வார்த்தைங்கிறது ருதிரேனக்கு அட்ஜெக்டிவா வருது. நிரர்களம் அப்படின்னா அர்களம்னா பூட்டுன்னு அர்த்தம், தடுப்புன்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு வந்து நிரர்களம் அப்படின்னா ஒரு தடுப்பும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லையா, நாஸ்தி அர்களம் இவ பிரதிபந்தகா எத்திர ந பவதி. அதை தடுக்கிறதுக்கு ஒரு பிரதிபந்தகம் எங்க இல்லையோ அதுக்கு உங்களுக்கு வந்து நிரர்களம்னு பேரு. அர்களம்னா பூட்டு. அந்த அந்த கபாட்ட பந்த காஷ்ட விசேஷம்னு சொல்றோம் இல்லையா, கபாட்டம் அந்த கதவை அடைக்கிறதுக்கு ஒரு அந்த காலத்துல ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பா, அதுக்கு தான் அர்களம்னு பேரு. சோ வந்து நிரர்களம் அப்படின்னா அந்த அர்களம் இல்லாத, நிரர்களம் உத்கலித்தேன அப்படியே ஒரு ஒரு ஸ்டாப்பே இல்லாம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படிலாம் இல்ல, அப்படியே ஊசிங் அவுட். உத்கலிதம் அப்படின்னாலே உத்து கல்லு இக்த பிரत्यயம் ஊசிங் அவுட். அந்த ருதிரேன அந்த ரத்தத்தினால், உக்ஷிதே விசக்ஞே விசம்ஞே. சோ உக்ஷிதம் அப்படின்னா சிக்தம், நனைக்கப்பட்டவரான, அப்படியே அவர் உடுறார் மகாபிலம் ஒரு உரகீவ. அந்த சக்திராயுதம்ங்கிறது பீஷ்மஸ்ய ஹிருதயம் பிரவிவேஷன்னு சொல்லும் பொழுது, ஹிருதயத்தை போய் அடிச்ச உடனே உடனே அதுலேருந்து விடைவிடாமல் கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாம ரத்தம் ரத்த பிரவாகம் ஆயிட்டு இருக்கு. நிரர்களம் உத்கலித்தேன, தடுக்கு ஒரு இடைவிடையும் இல்லாமல் ஒரு தடுப்பும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோ ஊசிங் அவுட் அப்படி இருக்கின்ற ருதிரேன, அந்த ரத்தத்தினால், உக்ஷிதே விசஞ்ஞே ரதாத் பததி தஸ்மின் பீஷ்மை. சரியா? சோ வந்து என்ன உக்ஷிதம் அப்படின்னா சேச்சி சிக்தம்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த ரத்தத்தினால் நனைக்கப்பட்டவரான, விசம்ஞா அப்படின்னாலே விகதா சம்ஞா எஸ்ய சக தஸ்மின். சரியா? யாருக்கு வந்து கான்சியஸ்ங்கிறது போயிடுதோ,
மயக்கம் அடைஞ்சிட்டாரோ அப்படி அந்த விசஞ்ஞேங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு. அந்த மாதிரி விசஞ்ஞே ரதாத்து பததி தஸ்மின் பீஷ்மே. பததியும் உங்களுக்கு வந்து சப்தமியில இருக்கு. பதந்தௌ பதந்தா அதனுடைய பததி. ரதாத்து ரதத்திலிருந்து தஸ்மின் பீஷ்மே பததி சதி. அந்த பீஷ்மரானவர் விழுகின்ற அந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஹா கிம் மயா ஆச்சரித்தம் இது பர்யாகுலே குரவ். ஓஹோ, நான் வந்து கிம் மயா ஆச்சரித்தம், என்ன என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு பர்யாகுலம் ஒரு துக்கத்துக்கு உட்பட்டவராக குரு இருந்த அந்த தருணத்தில் பர்யாகுலே குரவு பர்யாகுலே சதி. மாஹா கிம் மயா மயா ஆச்சரித்தம் இதி குரவு பர்யாகுலே சதி. ஆஹா, என்ன என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு துக்கத்துக்கு உட்பட்டவராக குரு இருந்த அந்த தருணத்தில் சர்வதः சமுத்பூதே ஹாஹாரவே. ஐயோ, பீஷ்மரை வந்து பரசுராமர் இப்படி கொன்னுட்டாரே அப்படின்னு எல்லா இடத்துலயும் சர்வதः அப்படின்னா எல்லா திக்குல இருந்தும் சமுத்பூதே மேல் கிளம்பிய உண்டான ஆஹாரவே. அந்த ஆஹாரவே சமுத்பூதே சதி. ஹாஹாஹான்னு அந்த ரவம்னா சப்தம்னு அர்த்தம். அந்த சப்தமானது உண்டான அந்த தருணத்தில் விஷ்டபேஸ்வரேஷு விஷ்டப்தேஷு சத்சு. விஷ்டபானாம் ஈஸ்வரஹ அப்படின்னா ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் அப்படியே. ஏன்னா பீஷ்மரை வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து இச்சாமரண பிராப்தி. அவர் போய் இப்படி அடிபட்டு நுட்டாரே அப்படின்னு அவளாம் ஸ்தம்பமாயிட்டான். அந்த தருணத்தில் ஏகா காஷ்யா கேவலம் திஷ்டியா ஹதோசி கன்யாசத்ரு. அங்க வந்து அந்த ஏகா அந்த ஒருவளான அந்த காஷ்யா அந்த அம்பாவானவள் ரணகாலி இவ நனர்த்த. ஒரு ரணத்துல வந்து போர்க்களத்துல ஒரு காளியினுடைய டான்ஸ் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சஹஸ்ததாளம் கையை தட்டிண்டு அவ டான்ஸ் ஆடினா. என்ன சொல்லிண்டு ஆடினா, கேவலம் துவம் திருஷ்டியா ஹதோசி ஹே கன்யாசத்ரோ. ஹே கன்யாசத்ரோ, கன்யானாம் சத்ருஹு. ஹே கன்யாசத்ரோ துவம் திருஷ்டியா ஹதோசி. உன்னுடைய மிஸ்ஃபார்ச்சூன், உன்னுடைய பேட் ஃபார்ச்சூன்னால நீ கொல்லப்பட்டவனாக இருக்கிறாய். சரியா? அடிக்கப்பட்டவனாக இருக்கிறார். மே திஷ்டியா வைரசுத்திஹி கிருதா அஸ்மி. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய காலம் நல்ல காலம். அதனால அந்த அந்த வைரபாவம் அந்த எனிமிட்டி இருக்குவர் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவளாக நான் ஆகிறேன். வைரசுத்திஹி இது சஹஸ்ததாலம் அந்த அம்பா ரணகாலி இவன் அனர்த்த. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? ஓகே. ஆ? ஓகே. மேல तावत् अभासो ஆஹா. अभासः தாவது நபசக नभस அபிபத்திதே. सारी तावत् नभसः अभिपतितेषु तथा पतन्तं तमभूस्पृशमेव தம் धारयमाणेषु वसुषु அபூஸ்ப தம் अ, அபூஸ்பிருஷமேவ. तम् अभूस्पृशमेव धारयमाणेषु वसुषु ம். ससम्भ्रमम् अभ्यागता तन्माता मन्दाकिनी स्वं स्तनंदयम् उत्सङ्गे निधाय प्रहरणम् अपास्य ம். शन्तमेन पाणिना अङ्गानि प्रमृज्याव्रणं निदधाना ம். मुखसञ्चारितेन अरविन्द मकरन्दम् आदाय चरेण तरङ्गशीकरमुष्टिन्दयेन मन्दमन्देन गन्धवहेन आश्वासयन्ती क्षणेन उल्लागमेनं स्यन्दनम् आरोप्य तद् ரஷ்மின்னு. तद् रश्मीन जग्राह. ஆ. சோ வந்து என்ன அப்படின்னா, ஆஹ், மந்தாகினி இங்க இங்கதான் உங்களுக்கு வந்து ஆஹ், இங்க எடுத்துக்கணும். மந்தாகினி தது ரஷ்மின்னு ஜக்ராக. சரியா இருக்கா? சோ மந்தாகினினா கங்கை பீஷ்மருடைய அம்மா. அவ என்ன பண்ணா, தத் ரஷ்மின்னு அப்படின்னா அந்த ரதஸ்ய ரஷ்மின்னு. ரஷ்மின்னு அந்த கடிவாளம் ரீன்ஸ். அத ஜக்ராகன்னு புடிச்சுண்டா. எப்படி என்ன ஆச்சு அப்போ? சோ இந்த மாதிரி இந்த ரணகாலி மாதிரி இவ ஆடிட்டு இருக்கா யாரு, இந்த அம்பா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தாவது நபசக அபிபதிதேஷு ததா பதந்தம் தம் அபூஸ்பிருஷமேவ தாரயமானேஷு வசுஷு. எல்லாம் சதிசப்தமில திருப்பி வரப்போகுது. ஸோ வசுஷு அதாவது நான் அர்த்தத்தை சொல்லிடுறேன் முதல்ல. இவர் இந்த மாதிரி அன்கான்சியஸா ஆயிட்டார். அவ வந்து டான்ஸ் ஆடுறா. அந்த தருணத்துல ஆகாசத்துல இருந்து என்ன ஆறுது அப்படின்னா அந்த வசுக்கள். ஏன்னா பீஷ்மர் வந்து அஷ்ட வசூல ஒருத்தர் இல்லையா? மத்த வசுக்கள்லாம் என்ன பண்றான்னா பூமிக்கு வந்து விடுறா. வந்துட்டு இவர் வந்து
அந்த ரதத்திலேந்து கீழே விழாம பூமியை ஸ்பர்ஷனம் பண்ணாம பண்றதுக்கு முன்னாடியே அவருடைய உடம்பு வந்து பூமியில விழறதுக்கு முன்னாடியே அந்த வசுக்கள் வந்து பிடிச்சு விடுறா அவளை. சரியா? அந்த தருணத்துல என்ன ஆறுது அப்படின்னா சசம்பிரமம். ஏன்னா புள்ளையோனோ ஒரு பரபரப்போட அம்மா வரா, யாரு, மந்தாகினி. அவனை என்ன பண்றா அப்படின்னா ஸ்வம் ஸ்தனந்தயம், ஸ்தனம் தயதி இது ஸ்தனந்தயா, ஒன் சக்ஸ் த மில்க் ஃப்ரம் த ஸ்தனம், குழந்தை தன்னுடைய பிள்ளையோனோ அவரை உத்சங்கே நிதாய மடியில போட்டுண்டு அந்த பிரகரணம், அந்த அவருக்கு அடிக்கப்பட்ட அந்த சக்தி ஆயுதத்தை அதுல இருந்து அந்த அம்பை வந்து எடுக்கிறா. எடுத்துட்டு தன்னுடைய சம்தமேன பாணினா, சம்தமஹா அப்படின்னாலே ஷம்னாலே உங்களுக்கு மங்களம்னு அர்த்தம். ஷம் கரோதி இது சங்கரஹா இல்லையா? அந்த மாதிரி சம்தமேன பாணினா அப்படின்னா ரொம்ப அதீவ மங்களேன, ரொம்ப மங்களகரமான, அதாவது கங்கையை விட சுத்தமானவா யாரா இருக்க போறாளா இல்லையா? கங்கையில வந்து அத்தனை பாவத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் போக்கடிக்கிறவோனா அவ எவ்வளவு சுத்தியா இருக்கணும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட மங்கள சொரூபமாக இருக்கின்ற அந்த கங்கையானவள் தன்னுடைய கையினால அந்த பீஷ்மரனுடைய அங்கங்களை பிரமிருஜ்ய மர்ஜயதி அப்படின்னாலே, மார்ஜதி அப்படின்னாலே பெருக்கிறதுன்னு அர்த்தம். பிரமிருஜ்ய அப்படின்னா நன்னா தொடச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அவ்ரணம் விததானா. அவ்ரணம், விரணம்னா புண்ணு. அந்த, அதாவது வீக்ஷத ருஜம்னு அர்த்தம். போக்கடிக்கப்பட்ட அந்த ரணத்தை கொடுத்தவளாக என்ன பண்றா அப்படின்னா கந்தவகேன ஆஸ்வாசயந்தி. கந்தவக அப்படின்னாலே கந்தம் வகதி இது கந்தவக, வாயுன்னு அர்த்தம். எது ஒண்ணு காத்து தானே வந்து, வெதர் இட் இஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆர் டர்ட்டி ஸ்மெல், எதுவா இருந்தாலும் காத்து தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. காத்து அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியானத்துல காத்து இல்லை அப்படின்னா பூக்கள் இருக்கிற இடத்துல இருக்கும், நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருப்போம். அந்த காத்தானது அந்த பூக்களினுடைய வாசனையை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது. அதனால அதுக்கு வந்து கந்தவகம்னு பேரு. சரியா? சோ அந்த கந்தவக வாயுனா என்ன, இந்த மூணாவது விபக்தி, அந்த வாயுனால ஆஸ்வாசயந்தி, ஆஸ்வாசம் படுத்தி கொண்டிருக்கின்ற, இந்த ஆஸ்வாசயந்திங்கிறது மந்தாகினிக்கு போறது. அந்த மந்தாகினியானவள் என்ன பண்றா அப்படின்னா க்ஷணேன உல்லாகம் ஏனம் செந்தனம் ஆரோப்பிய. சோ க்ஷணேன ஒரு க்ஷணம், உல்லாகா அப்படின்னா நிர்கதா ரோகாத்து, ரோகத்திலிருந்து எவன் ஒருத்தன் மொத்தம் வந்து ஃப்ரீ ஆயிட்டானோ அவனுக்கு உல்லாகன்னு பேரு. அந்த மாதிரி ஒரு க்ஷணம் உல்லாகம் ஏனம், ரோகத்திலிருந்து வெளி வந்த அந்த பீஷ்மரை செந்தனம் ஆரோப்பிய, அந்த செந்தனத்துல ஏத்திட்டு தது ரஷ்மின்னு ஜக்ராக, அந்த செந்தனத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சுண்டா. இதான் இதனுடைய பூரா அர்த்தம். இப்போ வரியா பார்த்துன்னு போலாம். தாவது நபசக அபிபதிதேஷு ஸ்வசுஷு. சரியா? அந்த தருணத்துல எப்பொழுது, அது யாவத்து தாவத்துன்னு சொல்லுவா. எப்போது நடந்ததோ யாவத்து ஏதத் பவதி தாவத் தத் பவதி. சோ தாவத்து இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நவசக அப்படின்னா ஆகாசத்துல இருந்து அபிபதி தேஷு இறங்குகின்ற அந்த வசுஷு சத்சு, அந்த வசுக்கள் எல்லாம் ஆகாசத்துல இருந்து இறங்குகின்ற அந்த தருணத்தில், அபிபதி தேஷு இறங்குகின்ற அந்த தருணத்தில், ததா பதந்தம் தம் பீஷ்மம் அவ்வாறு விழுந்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா சக விசம்யா, அவருக்கு வந்து சங்ஞை போயிடுத்து இல்லையா, கான்சியஸ் போயிடுத்து. அதனால ததா பதந்தம் அவ்வாறு விழுந்து கொண்டிருக்கின்ற தம், இந்த பதந்தம்ங்கிறது தம்முக்கு போறது, அந்த பீஷ்மரை அபூஸ்பிருஷமேவ. சரியா? அபூஸ்பிருஷம், பூம்னா பூமின்னு அர்த்தம். அபூ ந பூஸ்பிருக்கு, அபூஸ்பிருக்கு, அதாவது ஸ்பிருஷ்ங்கிறது உங்களுக்கு சகாராந்த புல்லிங்கம். ஓகேவா? ஸ்பிருகு ஸ்பிருஷௌ ஸ்பிருஷா, ஸ்பிருஷம் ஸ்பிருஷௌ ஸ்பிருஷா அப்படி வரும். ஸ்பிருஷா ஸ்பிருஷ்பியாம் ஸ்பிருஷ்பிஹி. ஸோ இந்த இடத்துல ஸ்பிருஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபூஸ்பிருஷம் அப்படின்னா ந பூஸ்பிருக்கு அபூஸ்பிருக்கு தம் அபூஸ்பிருஷம், அந்த பூமியை ஸ்பர்ஷன பண்ணாத அப்படின்னா பூமியை தொடாத அப்படின்னா பூமியில் விழாத அந்த பீஷ்மரை என்ன அப்படின்னா தம் அபூஸ்பிருஷமேவ தாரயமானேஷு, அவ வந்து அவெல்லாம் கீழே விழுந்துட்டாரா, சரி, அதாவது இடிச்சு கொடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இங்க. அந்த பூமியில அவர் விழறதுக்கு முன்னாடியே போய் இந்த வசுக்கள் எல்லாரும் பிடிச்சுட்டான். புரியுறதா? சோ தாவது நவசக அபிபதிதேஷு ஆகாசத்திலிருந்து இறங்குகின்ற, பதிதகா அப்படின்னா விழறதுன்னு அர்த்தம், அபிபதிதகான்னா இறங்குறதுன்னு அர்த்தம். புரியுறதா? சோ அபிபதிதேஷு வசுஷு அந்த வசுக்கள், ததா அவ்வாறாக
ஸ்யந்தனாது பதந்தம் தம். அவ்வாறாகனா எவ்வாறாக? ருதிர், அதாவது நிர்கலம் உத்கலிதேன ருதிரேன உக்ஷிதே விசஞ்ஞே ரதாத்து பததி தஸ்மின் பீஷ்மேன்னு பார்த்தோம் இல்லையா? அவ்வாறாக அந்த பீஷ்மர் ரதாது பதந்தம் தம், ரதத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கின்ற அவரை. மேலும் என்ன அவருக்கு அட்ஜெக்டிவ்? அபூஸ்பிருஷமேவ. ந பூஸ்பிருக்கு அபூஸ்பிருக்கு, தம் அபூஸ்பிருஷம். சோ அந்த பூமியை தொடாமல் அப்படின்னா பூமியில வந்து விழாம அதுக்கு முன்னாடியே வசுஷு தாரயமானேஷு சத்சு, இந்த வசுக்களானவர்கள் அவரை பிடிக்கின்ற அந்த தருணத்தில். மேலும் என்ன அப்படின்னா சசம்பிரமம் அபியாகதா தன் மந்தாகினி. சசம்பிரமம் அப்படின்னா சம்பிரமேண சகிதம் சசம்பிரமம், ஒரு பரபரப்போடு கூட. அபியாகதா அங்கு வந்தடைந்த, ஆகதானா வந்தாள்னு அர்த்தம். அபியாகதா அப்படின்னா வந்தடைந்த. தன் மாதா, தஸ்ய பீஷ்மஸ்ய மாதா மந்தாகினி, மந்தாகினியானவள் ஸ்வம் தன்னுடைய ஸ்தனந்தயம், தன்னுடைய ஸ்தனாது ஸ்தனம் தயதி இது ஸ்தனந்தயா. சரியா? ஸ்தனா ஸ்தனம் தயத்தினா பிபதி, ஸ்தனந்தயகனா புத்திரஹான்னு அர்த்தம், குழந்தை. சரியா? அதாவது நாசிகந்தயா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நாசிகந்தயனா ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ் த்ரூ த நோஸ், அதுக்கு நாசிகந்தயகான்னு பேரு. ஸ்தனந்தயா அப்படின்னா ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ் சக்ஸ் த மில்க் ஃப்ரம் த ஸ்தனம். ஸோ அந்த ஸ்தனந்தயம் அந்த புத்திரனை உத்சங்கே அப்படின்னா அங்கே மடியில நிதாய போட்டுக்கொண்ட பிறகு பிரகரணம் அபாசிய, பிரகரணம்ங்கிறது ஆயுதம். இங்க என்னது? அந்த சக்திங்கிற அந்த பிரகரணத்தை அபாசிய. அப அஸ்ங்கிறது தாத்து, அஸ்யதி இருக்கணும். அதனுடைய லியப்பு அபாசிய அப்படின்னா போக்கடித்து விட்டு, ரிமூவ் பண்ணிட்டு. சந்தமேன பாணினா அங்கானி பிரமிருஜ்ய. சோ சந்தமேன, ஷம் அப்படின்னா மங்களம், ஷம் தமஹ அப்படின்னா மங்களேன பாணினா, மங்கள ரூபமாக அதீவ மங்களேன பாணினா, அப்படி இருக்கின்ற அவளுடைய கைகளினால் அங்காணி அந்த பீஷ்மரனுடைய அங்கங்களை, ஷரீரத்தை, பாடி பார்ட்ஸ், பிரமிருஜ்ய அதை வந்து நல்ல மார்ஜத்தி கிளீன் பண்ணிட்டோ. அவ்ரணம் விததானா. சோ வந்து இந்த அவ்ரணம் விததானா சேர்த்து சொல்லிக்கோங்க. சந்தமேன பாணினா அங்காணி பிரமிருஜ்ய கமா, அந்த மங்களகரமான தன்னுடைய கைகளினால் அவருடைய சரீரத்தை நன்னா கிளியர் பண்ணிட்டோ. அவ்ரணம் விததானா அப்படின்னா வீக்ஷத ருஜம், அவருக்கு வந்து விரணம் போயிடுத்து. ந விரணம் எஸ்ய அவ்ரணம், ஊண்டு இருந்தது, இப்ப அந்த ஊண்டெல்லாம் சரி பண்ணிட்டா அவோ விததானா. அந்த மாதிரி, அதாவது கம்ப்ளீட்டா போயிடுத்துங்கிறது இல்ல, அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. அவ்ரணம் விததானா கொடுத்து கொண்டு இருக்கின்ற அவள். விததானாங்கிறது மந்தாகினிக்கு வருது, ஷானச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றா அந்த மந்தாகினி? கந்தவகேன ஆஸ்வாசயந்தி. சத்ருல இருக்கு. கந்தவகேன அந்த வாயுனால் அவரை ஆசுவாசனப்படுத்தி கொண்டு. சரியா? என்ன அப்படின்னா முகசஞ்சாரித்தேன அரவிந்த மகரந்தம் ஆதாய சரேண தரங்க சீகர முஷ்டிந்தயேன மந்தமந்தேன கந்தவகேன. இந்த வகேன. திருத்தியா விபக்தி எல்லாமே வந்து இந்த கந்தவகேனுக்கு அட்ஜெக்டிவா போறது. முகசஞ்சாரித்தேன அப்படின்னா முகம்னா முகம், மவுத்து கூட முகம் தான், ஃபேஸுக்கும் முகம் தான். வாய் கிட்ட சஞ்சாரத்தோட இருக்கின்ற, ஆர் ஒரு பிரதான சஞ்சாரியாக இருக்கின்ற. வாயு இல்லை அப்படின்னா நான் அசைந்தால் அசையும் அகில லோகமுன்னு சொல்றானோ அந்த மாதிரி வாயு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு க்ஷணம் நின்றுடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நின்றுடும். ஸோ அந்த முகம் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு சஞ்சாரி யாரு அப்படின்னா வாயு தான். அந்த முக சஞ்சாரி தேன கந்தவகேன. அதுக்கப்புறம் என்ன, எப்படி வந்து அதனுடைய சஞ்சாரம் இப்ப இருக்கு அப்படின்னா அரவிந்த மகரந்தம் ஆதாய சரேன. அரவிந்தானாம் மகரந்தகா, அரவிந்தம்னா தாமரை, அவைகளினுடைய மகரந்தம்னா அந்த பாலன் கிரெயின்ஸ். அந்த அரவிந்தானாம் மகரந்தம் ஆதாய சரேன. ஆதாய சரேன அப்படின்னாலே ஆதாய சரக, என்னது, அதாவது ஆதாய சரேன இது ஆதாய சரக தேன, இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிறது. அதாவது பிக்ஷாச்சரக, சேனாச்சரக, ஆதாயேஷு சரே இஷ்டா, சரேஷ்டா அப்படின்னு ஒரு பிரत्यயம் ஒண்ணு வருது. சரியா? அது வந்து ஆஹ், பிக்ஷா சேனாதய சேனாதய சேனாதாயேஷு ச அப்படிங்கிறது சூத்திரம் 3:2:17. இதுல வந்து உங்களுக்கு வந்து பிக்ஷா சரஹ அப்படின்னா பெக்கர்னு அர்த்தம், ஹூ கோஸ் ஃபார் ஆர்ம்ஸ். சேனா சரஹ, ஒன் ஹூ கோஸ் வித் an ஆர்மி.
ஆதாய சரக அப்படின்னா ஒன் ஹூ கோஸ் ஆஃப்டர் ஹேவிங் டேக்கன் இட். ஸோ இங்க வந்து என்ன பண்றார் அப்படின்னா அரவிந்த மகரந்தம் ஆதாய சரக, அந்த அரவிந்தங்களினுடைய அந்த போலன் கிரைன்ஸ ஆதாய சரக சரேன அப்படின்னா எடுத்துக்கொண்டு செல்பவரான கந்தவகேன அந்த வாயுனா. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னா மந்த மந்தேன ரொம்ப அப்படியே உஸ்ஸுன்னு, இட்ஸ் நாட் அ இது பேர் என்னது, புயல் இல்ல, இது பிரீஸ், ஒரு 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 டெண்டரான ஒரு வாயு. என்ன அப்படின்னா தரங்க சீகர முஷ்டிந்தயேன, தரங்காணாம் சீகரஹா தரங்க சீகரஹா, சீகரகனா திவிளைன்னு அர்த்தம், தரங்கங்கள்னா அலைகள், அலைகளினுடைய அந்த சீகரம் அப்படின்னா திவிளை, அதுதான் தரங்க சீகரஹா. முஷ்டிம் தயதி இது முஷ்டிந்தயா, முஷ்டிம்னா ஒரு பிடி தான் சாப்பிடும். யார் ஒரு பிடி சாப்பிடுவா? குழந்தை, அதீவ பாலகன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல தரங்க சீகர முஷ்டிந்தயேன கந்தவகேன, தரங்கானாம் அந்த கங்கையினுடைய தரங்கங்களினுடைய சீகரம்னா திவிளை. சோ தரங்க சீக்கிர வர்த்திதா முஷ்டிந்தயா, அந்த தரங்கங்களினுடைய திவளையினால வளர்க்கப்பட்ட ஆர் ஜாஸ்தியாக்கப்பட்ட அந்த முஷ்டிந்தயா, தரங்க சீகர முஷ்டிந்தயா அப்படின்னு உங்களுக்கு விக்கிரவாக்கியம் தான். சோ என்னன்னா முஷ்டின் தயதி இது முஷ்டிந்தயா, ஒரு பிடி எடுத்துக்கிறது, புரியுதா? அதுக்கு முஷ்டிந்தயான்னு பேரு. தரங்காணாம் சீகரஹா தரங்க சீகரஹா, தரங்க சீகர வர்த்திதா முஷ்டிந்தயா, தரங்க சீகர முஷ்டிந்தயா. வர்த்திதகாங்கிறது மத்தியம் பத லோபி மாதிரி லோபம் பண்ணிடுங்க. ஸோ இந்த தரங்க சீகர முஷ்டிந்தயா, தரங்க சீகர முஷ்டிந்தயா தேன தரங்க சீகர முஷ்டிந்தயேன மந்தமந்தேன கந்தவகேன ஆஸ்வாசயந்தி, அவர் ஆஸ்வாசனப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மந்தாகினி மேல என்ன அப்படின்னா க்ஷண உல்லாகம் ஏனம் ஸ்யந்தனம் ஆரோப்பிய தத் ரஷ்மின்னு ஜக்ராக. க்ஷணேன ஒரு க்ஷணத்துல, உல்லாகம் அப்படின்னா நிர்கதா ரோகாத்து, ரோகாத்து யஹ நிர்கதா சக உல்லாகா, யாருக்கு வந்து ரோகத்திலிருந்து ஒரு உல்லாகம் அப்படின்னா ரோகரகிதன்னு அர்த்தம், நீரோகா. சரியா? கணேன உல்லாகம் ஏனம் ஒரு செகண்ட் ரோகத்தினால அந்த பீடையிலேந்து வெளில வந்த அந்த பீஷ்மரை ஸ்யந்தனம் ஆரோப்பிய, ஸ்யந்தனத்துல ஏத்தி வச்சுட்டு தது ரஷ்மின்னு, அந்த ஸ்யந்தனஸ்ய ரஷ்மின்னு அந்த கடிவாளங்களை ஜக்ராக மந்தாகினி ஜக்ரா. இருக்கா? இருக்கா? இந்த சீக்கிரங்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வாட்டர் டிராப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டிராப்ஸ். ஆமா, திவிளைன்னு வா, திவிளைன்னா அப்படியே அந்த தெளிக்கிற வாட்டர்ல. இவளை. ஆமா, திவிளை. சரியா இருக்கா மாலினி? சரியா இருக்கா உங்களுக்கு? ஸ்பிரிங்கிள் ஆமா, ஸ்பிரிங்கிள். இந்த இடம்லாம் புரியாம இருந்தது ஆக்சுவலா நான் படிக்கும்போது. இது வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுத்தர ம், இந்த இந்த பேஜே வந்து கொஞ்சம் இந்த ம், ரணகாலீவன் அனர்த்த. ஏன்னா இந்த காஷ்யாங்கிறது, ஏகா காஷ்யாங்கிறது அம்பாக்கு போறது. ஸோ அந்த காஷி ராஜாவினுடைய புத்திரி அவோ. ஸோ அதனால காஷ்யா, காஷ்யாம் பவா அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ம், ஏகா காஷ்யான்னு நமக்கு டக்குன்னு கங்கான்னு போகும், ஏன்னா காசியில இருக்கிறோம் அவதானே, அவளுக்கு ஒருத்தர் தானே எல்லாரும் காசிக்கு போறா. ஒரு செகண்ட் என்னடா கங்கா புள்ள ஊழ்ந்துட்டான் ரணகாலி இவ சஹஸ்தாலம் நனர்த்தேன்னா, ஒருவேளை பரசுராமர் மேல கோவம் வந்து அவர் டான்ஸ் ஆடினாரோ அப்படின்னு தோன்றது. ஆனா அடுத்த சென்டென்ஸ்ல பார்த்தேன்னா சசம்பிரமம் அபியாகதான்னு வருது. டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் பரபரப்போட வருவாளான. ஸோ தென் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஏகா காசியாங்கிறது கொஞ்சம் ம், அதாவது You have to figure it மகாபாரதத்துல. out. You have to figure that out. ஆமா, மகாபாரதத்துல ஆரம்ப ஸ்லோகத்திலே கிரந்த கிரந்திகின்னு போட்டிருப்பாரு அவர், இந்த கிரந்தத்துல முடிச்சுகள் இருக்கும்னுட்டு. அத வந்து இவர் ஃபெலிசிட்டேட், நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்றேன் அப்படின்னுட்டு இவர் மேல முடிச்சே தான் போட்டிருக்காரு. அது ஹர்ஷன் சொன்ன மாதிரி தான், கிரந்த கிரந்திரியா கொச்சித் கொச்சிதப்பி நியாசி பிரயத்னாத் மயா, ஐ மேட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு மேக் த ஒர்க் டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா மாஸ்மின் கலக்கேலத்து, திமிர் பிடிச்சவன் என் புக்கை வச்சுன்னு விளையாடப்படாது, குருமுகமா படிக்கணும், பணிவா குரு கிட்ட போய் உட்காந்து படிக்கிறோம். இதுதானே, இதுதானே இந்த ஸ்லோகம் தானே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுதானே, ஆஹா அது ரொம்ப ஈஸிமா அப்படி அந்த மாதிரி என் புஸ்தகத்துல யாரும் விளையாடக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ மேட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு மேக் இட் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு 22வது சர்க்கம் கடைசி, அதுல லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் இதுதான். நைஷதத்துல கிரந்த கிரந்திரியா கொச்சித் கொச்சிதப்பி நியாசி பிரயத்னாத்மயா, நியாசம்னா வைக்கிறதுன்னு அர்த்தம்.
அந்த இடத்துல ஒரு முடிச்சிய வச்சேன் நானே, அந்த ஒரு கொஸ்டினை போட்டேனோ நானு அப்படின்னு சொல்றோம்ல. அது ஏன் அப்படின்னா மா அஸ்மின் கலக்கேலது, இந்த கிரந்தத்துல கலஹா அப்படின்னா துஷ்டன், துஷ்டஹா மா கேலது, யூ ஷுட் நாட் பிளே இன் மை, யார்கிட்ட விளையாடுறேன் ஜாகிரதை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி மகாபாரதத்திலயும் எடுத்த உடனே ஒரு 4 5 ஒரு இதுல வந்து கிரந்த கிரந்திஹி தான் போடுறார். கிரந்தத்தினுடைய ஒரு கிரந்தினா முடிச்சின்னு அர்த்தம் இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு முடிச்சியோட அவர் போட்டார். இவர் வந்து நமக்கு நல்லா ஈஸியா படிங்கோ எல்லாம். பாலானாம் சுகபோதாயன்னு ஆரம்பிச்சுட்டு கிரியதே தர்க்க சங்கிரகா, அதாவது நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரகா அப்படின்னு தர்க்க சங்கிரகங்கிறது அன்னம்பட்டர்னு ஒருத்தர் தர்க்க சங்கிரத்து எழுதினர். அதுதான் வந்து ப்ரிலிமினரி டெக்ஸ்ட் இன் தர்க்கசாஸ்திரம். ப்ரிலிமினரினா அஹா இஹி இன்ஃபன்ட் ரீடர் மாதிரி கிடையாது அது. பாலானாம் சுகபோதாய அப்படின்னா நது ஸ்தனந்தயா, பால் குடிக்கிற குழந்தை இல்ல பாலானா. ஏ அந்யானி சாஸ்திராணி படித்வா தர்க்கசாஸ்திரே கேஷாம் பிரவேசः பவதி அந்த தே பாலாः. அந்த அவாதான் வந்து கேட்டகரியில. பாலானாம் சுகபோதாய, அது ஒன்றும் பாலானாம் சுகபோதாயே இல்லையா அந்த டெக்ஸ்ட். கிரியதே தர்க்க சங்கிரக. அதுக்கப்புறம் தீபிகா நியாயபோதினின்னு கொண்டு வருவார். அந்த மாதிரி இவர் வந்து லக்ஷ்மண சூரி வந்து நமக்கு மகாபாரதத்தை, அதாவது மகாபாரதம் வால்யூம்னஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாவம் வியாசர் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாரு அதை. அதுல வந்து அர்த்த பிரதானம் ஜாஸ்தியே தவிர சப்தத்தினுடைய காட்டின்யம்ங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா லக்ஷ்மண சூரியோடது நன்னா போட்டு பீஷ்ம விஜயமா இருக்கட்டும், மகாபாரத சங்கிரகமா இருக்கட்டும் என்ன இல்ல. பட் நமக்கு வந்து இட் இஸ் அ நல்ல ஒரு பிராக்டிஸ் ஃபார் சான்ஸ்கிரிட் ஸ்டடி. டெஃபினட்டா. சரியா இருக்கா? சோ இந்த மாதிரி இந்த முகசஞ்சாரித்தேனங்கிறது நீங்க எப்படி வேணா மீனிங் பண்ணீங்க உங்க மாலினி. முகசஞ்சாரித்தம் அப்படிங்கிறது பிரதானமான சஞ்சாரி யாருன்னா அந்த கந்தன், இவன் கந்தவஹா, வாயு. இல்லைன்னா முகசஞ்சாரித்தேன அப்படின்னா அந்த முகத்துக்கிட்ட சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கந்தவகான்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆதாய சரக அப்படின்னா இருக்கிறத கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஆதாய சரகன்னு பேரு. அதுதான் பிக்ஷாச்சரக சேனாச்சரக, இதுக்கு சூத்திரமே இருக்கு. ஓகேவா? சோ அரவிந்தம் மகரந்தம் ஆதாய சரேன, போற போக்குல அப்படியே அந்த அரவிந்தத்தினுடைய மகரந்தத்தை அப்படியே கிராப் பண்ணிட்டு இருக்கின்ற அந்த கந்தவகா இல்ல. என்ன சொல்றேன்? அதான். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த காத்து எப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்குமோ. என்னது இப்ப குமார சம்பவத்துல தானே வரும். அவ வந்து தபஸ் பண்ற இடம் எங்க அப்படின்னா பாகீரதியினுடைய கரை. அங்க என்ன இருக்கு அப்படின்னா கங்கா பிரவாக, அந்த என்னது கங்கா பிரவாக சீக்கிரம் அதுல இருந்து வர அந்த திவள ஜலத்தினால ஒரு பிரீஸ் வருது. அந்த பிரீஸ் வந்து மேல படுறதாம். சோ அப்படி இருக்கின்ற ஒரு ஹிமவத் பிராந்தம்னு ஹிமவத் பிராந்தத்தை வர்ணிக்கும் பொழுது காளிதாசர் வர்ணிப்பார். அந்த மாதிரி இவர் வந்து என்னன்னா தரங்க சீக்கிர முஷ்டிந்தயன அப்படின்னா, முஷ்டிந்தயகனா பாலகான்னு வச்சுக்கோங்க. ஒரு முஷ்டி தானே சாப்பிடும். குழந்தைக்கு வந்து மேல மேல ஃபீட் பண்ண முடியாதுல்ல. ஒரு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு வாய் தான் கொடுக்க முடியும். நம்ம என்ன வேகமா டப்பு டப்புன்னு காரியம் ஆனோம்னாலும் முஷ்டிந்தயா இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த தரங்க சீக்கிர முஷ்டிந்தயகான்னு சொல்லும்போது அந்த தரங்கங்களினுடைய சீக்கிரம் திவிளை, அந்த திவிளையினால வர்த்திதா முஷ்டிந்தயா, ஜாஸ்தியாக்கப்பட்ட, அதாவது மைல்டா இருக்கு காத்து. கொஞ்சம் அந்த இடத்துல அதாவது ஏசியோட கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸு, ஃப்ராக்ரன்ஸோட ஒரு சில்லுன்னு ஒரு ஜலத்தை இப்படி விட்டோம்னா நம்ம மேல விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. புரியுறதா? தரங்க சீக்கிர முஷ்டிந்தயன, அது வேக வேகமா அடிச்சு விடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிசாசு மாதிரி காத்தடிக்கிறதுன்னு மந்த மந்தேன வள்ளமா இருக்கு இல்லையா? கிராஜுவலி ஸ்பிரிங்க்லர்ஸ். மந்த மந்தேனா ஸ்லோலி ஸ்லோலின்னு இல்ல, கிராஜுவலி கந்த வயன, அந்த கந்தத்தை தாங்கி கொண்டு இருக்கு இல்லையா? ஆ? நம்ம வந்து ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயுன்னு சொல்றோம். அவனுக்கு ரூபம் கிடையாது, ஆனா ஸ்பர்ஷம் இருக்கு. ஹவு டு வி ஃபீல் காத்து இருக்கு அப்படின்னா ஸ்பர்ஷம் வருது. ஸ்பர்ஷம்ங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி டச், அதனுடைய அந்த கிராணேந்திரியம் மூலமாக நம்ம நுகர்றதும் ஒரு விதமா வி ஃபீல் தட் தேர் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் ஏர் இந்த ரூம் இல்லையா? அப்படி இருக்கிற கந்த வகையன ஆஸ்வாசயந்தி பாகீரதி, அந்த மந்தாகினி க்ஷணேன ஒரு க்ஷணத்தினாலேயே உல்லாகம் ஏனம் அப்படின்னா அவருக்கு ஏன்னா ஏன் அப்படின்னா உல்லாக ஏன் போட்டார் அப்படின்னா அவ வந்து சந்தமேன பாணினா எப்படிப்பட்டவ கங்கை அப்படின்னா புனிதமான தாய் இல்லையா? அவளுடைய ஸ்பர்ஷப்பட்ட உடனே அவருக்கு வந்து எல்லா ரோகமும் போயிட்டான். அந்த க்ஷணேன உல்லாகம் ஏனம் செந்தனம் ஆரோப்பிய, சந்தனத்துல இழுத்துட்டு தது ரஷ்மின்னு சக்கரா, அந்த கடிவாளத்தை பிடிச்சுட்டான். சரியா இருக்கா? மேல படிக்கிறடா. க்ஷமா
क्षमास्वस्तः गाङ्गेयः मातरम् ऊचे अम्ब ம் कृतम् एतावता साह्येन मे ம் मास्तु ते सूतकर्मजं क्लेशान्तरम् ஆமா. சோ சமாஸ்வஸ்தः காங்கேயः. இந்த மாதிரி கங்காயாக புத்திரः காங்கேயः. சமாஸ்வஸ்தः அப்படின்னா ஒன் ஹூ ஹஸ் பீன் கன்சோல்டு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து சரி பண்ணப்பட்ட காங்கேயா. அவருக்கு அட்ஜெக்டிவா போகுது. மாதரம் ஊச்சே காங்கேயா. மாதரம் ஊச்சே அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த கங்காவினுடைய புத்திரரான பீஷ்மர் அம்மாவை கூறினார், அம்மா கிட்ட கூறினார். எப்படிப்பட்ட காங்கேயா? சமாஸ்வஸ்தா, அதாவது எவர் ஒருத்தர் வந்து நிசம்யஹா அப்படி இருந்தவர் இப்ப வந்து சமாஸ்வஸ்தகா சரி பண்ணப்பட்டார். சொன்ன அம்மா கிட்ட என்ன சொன்னார்? அம்மாவே, கிருதம் ஏதாவதா சாஹ்யேன மே. ஏதாவதா சாஹ்யேன மே கிருதம். இது இத்தனை கால வரைக்கும், அதாவது சாஹ்யம்னாலே சஹஸ்ய பாவக, சகிதத்துவம்னு அர்த்தம், உபகாரம்னு அர்த்தம். இந்த இடத்துல இத்தனை நேரம் நீ பண்ண ஹெல்ப் எனக்கு போரும். ஏதாவதா சாக்கியேன மே எது கிருதம் தது அலம், தேன அலம். சோ இத்தனை நேரம் நீ பண்ண அந்த ஒரு ஹெல்ப்னால, சகபவம் என் கூடயே இருந்து என்னோட ரோகத்தெல்லாம் சரி பண்ணியே, இனஃப். மாஸ்து தே சூத கர்மஜம் கிளேஷாந்தரம். சோ தே சூதகர் கிளேஷாந்தரம் மாஸ்து, அந்யஹ கிளேஷः கிளேஷாந்தரம். இன்னொரு கிளேசமானது வாண்டாம். தே மாஸ்து. என்னப்பட்ட கிளேசம் அப்படின்னா சூத கர்மஜம் கிளேஷாந்தரம். அதாவது சூதஸ்ய கர்மா, சூத கர்மா. சூத கர்மா அப்படிங்கிறது இது ஒன் ஹூ இஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் அ சேரிட்டர். சரியா? சோ அந்த சூத கர்மஜம் அப்படின்னா கர்மணः ஜாதः கர்மஜः தம் கர்மஜம். சோ அந்த சூத கர்மஜம் கிளேசாந்தரம் சூத கர்மஜம் தே மாஸ்து. தேன தவ ஆர் துப்பியம், உனக்கு மாஸ்து வாண்டாம். இத்தனை நேரம் ஏதோ பார்த்து மடியில போட்டுண்ட சனந்தயா புத்திரா, இத அது பேர் என்னது, அஸ்திரத்தை எடுத்துட்ட. அப்புறம் உன்னுடைய மங்களமான கரத்தினால எனக்கு வந்து விரஜத்தை போக்கடிச்சுட்ட. அப்புறம் வந்து அந்த கந்த வகையின ஆஸ்வாசப்படுத்தின, என்னை வந்து ரோகத்திலேருந்து வெளிக்கொண்டு வந்துட்ட. இது போதும். இதுக்கப்புறம் நீ வந்து யூ நீ நாட் பிளே த ரோல் ஆஃப் த டிரைவர். என்னை ஆத்து கொண்டு விடணுங்கிற அவசியம் இல்லை. Charioteer. இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. புரியுறதா? அப்புறம் शक्त एवाहं स्वयमेव सारथ्यं कर्तुं प्रहर्तुं च ஆமா, ஸ்வயமே அகம் ஸ்வயமேவ சாரத்தியம் பிரஹர்த்தும் கர்த்தும். சரியா? ஆம், சக்தः ஏவ அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? அகம் நானு, நான் ஸ்வயமேவ நானாகவே, சாரத்தியம் அப்படின்னா சாரத்தியாக பாவம் சாரத்தியம், அந்த சாரதேகே பாவம், அந்த சாரதியினுடைய கர்மா காரியத்தை பண்றதுக்கு, டு பி அ டிரைவர், டு ரைட் அ சாரியட், டிரைவ் ஆர் ரைட் அ சாரியட்டா, டிரைவ் அ சாரியட்டா. ஆமா. அத அத அதை கர்த்தும், சாரத்தியம் கர்த்தும் செய்வதற்கோ, பிரஹர்த்தும் அட்டாக் பண்றதுக்கோ, அகம் சக்தः ஏவ அஸ்மி, நான் சக்தனாக இருக்கிறேன். சரியா? அப்புறம் न च मे परबलेन परबलेन आत्मनि मिथ्या गौरवम् आरोपयितुं साम्प्रतम् சாம்பிரதம் அப்படின்னா அதுனான்னு அர்த்தம். இப்பொழுது மே பரபலேன ஆத்மனி மித்யா கௌரவம் ஆரோபயத்தும் ந. எனக்கு பரபலேன, பரேஷாம் பலம் பரபலம், பரேஷாம் பலஹ பரபலஹ, தேன பரபலேன ஆத்மனி, உன்னுத்தரனுடைய ஒரு எஃபர்ட்னால, உன்னுத்தரனுடைய ஒரு ஸ்ட்ரென்த்னால. அவன் தனியா எங்க எழுதினான்? 10 பேர். இதுக்கு இந்த செஸ்ஸுக்கெல்லாம் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? வந்து அவன் மொத்தம் அவனை ஒண்டி ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்கு பின்னாடி செகண்ட்ஸ் தேர்ட்ஸ்னு ஒரு ஒரு 20 பேர் இருப்பானோ அந்த கால்சனுக்குலாம். பஸ்ல கூட்டின்னு வருவானோ அந்த செகண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி பரவலேன ஆத்மனி. அஃப்கோர்ஸ் அவன் ஆடுறதுக்கு அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்தாதான் அதை இது பண்ண முடியும். சோ பரவலேன ஆத்மனி, பரேஷாம் பலேன, உன்னுத்தரனுடைய ஒரு சக்தியினால ஸ்ட்ரென்த்னால, ஆத்மனி என்னுடைய செல்ஃப்ல, மித்யா கௌரவம் ஆரோப்பயத்தோம். மித்யாங்கிறது உங்களுக்கு அவ்யயம். மித்யா கௌரவம், மித்யாவாக ஒரு கௌரவம்னா ஒரு ஃபால்ஸ் ப்ரைடு. prestige அது ஒரு அதை வந்து ஆரோபயுத்தம் ஏத்திக்கிறதுக்கு நமே இச்சா அஸ்தி. இப் சாம்பிரதம் ஐ டோன்ட் வாண்ட் டு. அதாவது பீஷ்மர் எங்கப்பா தனியா பண்ணார், கங்கன்னா தேர் ஓட்டினா அப்படின்னு காலங்காலத்துக்கு பேசுவாளோ. பரசுராமர் அடிச்சு விட்டார், கீழே விழுந்துட்டார், அம்மா ஏதோ வந்து காப்பாத்தினாங்கிறது ஓகே. அதுக்கப்புறம் கூட காப்பாத்தின அப்புறம் கூட he was taking the help from his mother, அப்படின்னா அது வேண்டாம். அந்த ஒரு மித்யா கௌரவம் எனக்கு வேண்டாம். புரியுறதா? அப்புறம் रक्ष मामेवं அதாவது विषमेषु மித்யா கௌரவம்ங்கிறது, இஃப் ஐ சக்சீட் இன் மை மிஷன், நான் இப்ப பரசுராமரை வந்து அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அட்டாக் பண்ணி அவரை நான்
வின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல வந்து பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை நடந்தது. பரசுராமர் என்னதான் பீஷ்மரை வந்து போட்டு அந்த இது அது பேர் என்னது, ஒரு ஒரு உரகிவ அந்த சக்தி ஆயுதம் போனாலும் அவர் வின் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு மித்யா கௌரவம் எனக்கு வேணும். கரெக்ட். இஃப் ஐ டேக் த ஹெல்ப் ஃப்ரம் யூ. சரியா? அப்புறம் கரெக்ட். அப்புறம் ரக்ஷ மாமேவம் விஷமேஷு ததேவ அலம். விஷமேஷு ஏவம் மாம் ரக்ஷ. சரியா? விஷமேஷு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல இருந்து என்ன நீ காப்பாத்து. ததேவாலம், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து இத்தனை நேரம் காப்பாத்திட்டேன், இந்த மாதிரி எனக்கு மித்யா கௌரவம்ங்கிறது எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதனால அந்த ஒரு அபவாதத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். விஷமம்ங்கிறது எங்க அபவாதம். விஷமேஷு ஏவம் மாம் ரக்ஷ ததேவாலம், அதே எனக்கு இனஃப். இதி தாம் நிவர்த்திய, அவளை வந்து இது அமுச்சுட்டு தாம் நிவர்த்திய ஸ்வயமேவ வாஜினஹ வயமே நியோஜயன் வாஜினः நியோஜயன் வாஜவதः யோஜயன்श्च முனிம் அபியுஜே. முனிம் அபியுஜே. அவ்வளவுதான். சோ வந்து இந்த மாதிரி இதி தாம் மாதரம், அந்த கங்கைய நிவர்த்தி அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு ஸ்வயமேவ வாஜினஹ, நீ வாஜினா இது குதிரைகள், குதிரைகளை தானே செலுத்திண்டு நியோஜயன்னு கட்டிண்டு செலுத்திண்டு வாஜவதக யோஜயன்னு அதாவது வாஜக அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபெதர் ஆஃப் அன் ஆரோ. ஸோ வாஜவதக அந்த பாணகன்னு அர்த்தம். பாணான்னு பாணங்களை யோஜயன்னு செலுத்தி விட்டு முனிம் அபியுஜே, முனி கிட்ட போய் எதிர்க்க வந்து நின்னார் அப்படின்னு இது. அபியுஞ்சா, அபியுஞ்சான ஏவ அதோட அபியுஞ்சானஹ ஏவ சஹ ஜிஹ்மகத பிரதிமேன அஜிஹ்மகதே அஜிஹ்மகதே தஸ்ய அஜிஹ்மகேன தஸ்ய தஸ்ய புஜாந்தேன புஜாந்தரே பிரவிவ்யாத. அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.